பூமி சுத்தி சிறிது தீர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய புதிய விசாரணைகள் இனிமேலும் தேவையில்லை. தாக்குதல் தொடர்பாக மேற்கொண்டுள்ள விசாரணைகளில் இருந்து தோன்றியுள்ள பல சிக்கல்கள் இருக்கின்றன. சஹரானின் முதலாவது தாக்குதலாக அமைந்தது போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரை படுகொலை செய்து துப்பாக்கிகளை அபகரித்துக் கொண்டதாகும். இது சம்பந்தமாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை ஒன்றை மேற்கொண்டு வருகையில் அதற்கு ஒரு நாளைக்கு பின்னர் அந்த போலீஸ் உத்தியோகத்தர் படுகொலை செய்யப்பட்ட காவல் அரணுக்கு அருகில் ஒரு மதகின் கீழ் ஒரு ஜாக்கெட் இருந்தது. போலீஸ் மோப்ப நாய்களை போட்டு அந்த ஜாக்கெட்டின் பின்னால் சென்றார்கள். இது ஆனந்தன் எனப்படுகின்ற மாஜி LTT சந்தேக நபரின் வீட்டுக்கு அருகில் சென்று நின்றது. அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி அளவில் இடம்பெற்றதால் LTT மேற்கொண்ட ஒரு தாக்குதலாக இது புனையப்பட்டது. அந்த ஜாக்கெட்டினை போட்டவர் யார் என்று விசாரணைகளிலிருந்து வெளிவர வேண்டும். சஹரானை நோக்கி விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதற்கு பதிலாக இதனை வேறு திசைக்கு திருப்பியவர் யார்? அதுதான் முதலாவது கேள்வி. தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் வெடிக்க வைத்துக் கொள்வதற்காக வந்த ஜமீல் என்பவர் அதனை வெடிக்க செய்விக்காமல் தெஹிவளை பிரதேசத்தின் தங்குமிடம் ஒன்றுக்கு செல்கிறார். தங்குமிடத்தில் பேக்கை வைத்துவிட்டு அருகிலுள்ள பள்ளிவாசலுக்கு போகிறார். இவர் நடந்து கொண்ட விதம் காரணமாக பலர் பதற்றப்படுகிறார்கள். பள்ளிவாசலை காவல் காத்த இளைப்பாறிய போலீஸ் உத்தியோகத்தர் அவரை விசாரிக்கிறார். அடையாள அட்டையை காட்டுகிறார். காவல்காரர் ஜமீலின் மனைவிக்கு கால் செய்கிறார். அவர் தனது கணவர் என மனைவி ஏற்றுக்கொள்கிறார். அப்போது அவரை அனுப்பிவிடுகிறார் அந்த காவல்காரர். அவர் போய் தங்குமிடத்தில் அதனை வெடிக்க செய்விக்கிறார். அதற்கு சற்று முன்னர் காவல்காரரின் தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வருகிறது. அது ஜமீலின் வீட்டுக்கு சென்ற உளவுத்துறை உத்தியோகத்தரிடமிருந்தே வந்திருக்கிறது. அப்படியானால் அந்த குண்டை வெடிக்க செய்விக்க முன்னரே உளவுத்துறை உத்தியோகத்தர்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, இந்த தாக்குதலை முதலில் ISIS பொறுப்பேற்கவில்லை. அவர்கள் உறுதியுரை பகர வேண்டும். அந்த உறுதியுரை பகரவில்லை என்பதனால் அவர்கள் பொறுப்பேற்கவில்லை. மாத்தளையில் பொடிசாரான் என ஒருவர் இருந்தார். அவர் இதனை பொறுப்பேற்குமாறு மலேசியாவில் இருந்த ஒருவரிடம் கேட்டிருக்கிறார். அவரும் பொறுப்பேற்கவில்லை. அதன் பின்னர் உறுதியுரை பகருகின்ற புகைப்படத்தை அவர்கள் பகிரங்கப்படுத்தியிருக்கிறார்கள். புகைப்படத்தை பகிரங்கப்படுத்திய பின்னர் அவர்கள் தாக்குதலை தாம் மேற்கொண்டதாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பொடிசாரானுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதனை ஒரு ISIS தாக்குதல் என ஏற்றுக்கொள்ளுமாறு கூறியிருக்கிறார்கள். அவ்வாறு கூறியவர் யார்? அது யார் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் ஏப்ரல் 4ஆம் தேதி வருகின்றன, ஏப்ரல் 8ஆம் தேதி வருகின்றன, ஏப்ரல் 16ஆம் தேதி வருகின்றன. தாக்குதல் தேவாலயங்களுக்கும் ஹோட்டல்களுக்கும் மேற்கொள்ளப்படும் என ஏப்ரல் 21ஆம் தேதி தாக்குதல் தினத்தன்றும் காலையில் தகவல்கள் வருகின்றன. இந்த தகவல்கள் மிகவும் கிட்டிய இடத்திலிருந்தே வந்திருக்கின்றன. தாக்குதலை தடுப்பதற்கு அவசியமான தகவல்கள் வரவில்லை. பத்திரமுள்ள பிரதேசத்தில் ஒரு கடையிலிருந்து சப்பாத்துகளும் பைகளும் கொள்வனவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த தகவல் வந்திருந்தால் தாக்குதலுக்கு முன்னராக கைது செய்திருக்கலாம். பாணந்துறை பிரதேசத்தில் ஒரு வீடு குத்தகைக்கு எடுக்கப்படுகின்றது. பாணந்துறை பிரதேசத்தின் தங்குமிடம் ஒன்றுக்கு சென்று தற்கொலை குண்டுகள் தயார் செய்யப்படுகின்றன. அந்த தகவல்கள் வந்திருந்தால் தாக்குதலுக்கு முன்னரே கைது செய்திருக்கலாம். வெடிக்கும் பொருட்கள் பாணந்துறை வீட்டிலேயே தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. காலை 7 மணிக்கு தாக்குதல் நடத்துவதாக செய்திகள் வருமாயின் ஏன் அந்த தகவல்கள் வருவதில்லை? விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தாக்குதலை தடுக்க அவசியமான பலம் பொருந்திய தகவல்களை மறைத்து தாக்குதல் இடம்பெற இடமளித்து தகவல்களை அனுப்பினார்களா? இது 4வது கேள்வி. அதனையும் விசாரணை செய்ய வேண்டும். இந்த தகவல்களை தேடிக்கொண்டால் தாக்குதல் தாரி யார் என கண்டுபிடிக்க முடியும். தற்போது மைத்திரிபால சிறிசேன கூறுகிறார், யார் என்று அவருக்கு தெரியுமாம். மைத்திரிபால சிறிசேன அந்த தருணத்தில் ஜனாதிபதியும் பாதுகாப்பு அமைச்சருமாக இருந்தவர். அவர் தாக்குதலுக்கு பின்னர் 17 மாதங்களாக அதிகாரத்தில் இருந்தவர். மக்கள் ஆணை ஒன்றினால் அவருக்கு பாதுகாப்பு பற்றிய பொறுப்பினை வழங்கியிருந்தார்கள் மக்கள். அதனால்தான் உயர் நீதிமன்றத்தில் 100 லட்சம் ரூபாய் இழப்பீடு செலுத்துமாறு வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அரசியல் அமைப்பினால் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள பொறுப்பினை கைவிடுதல் தொடர்பில் அவர் குற்றவாளியாவார். அவர் இப்போது கூறுகிறார், எனக்கு தெரியும் என. எனக்கு உயிர் அச்சுறுத்தல் வரும். அவரது உயிர் மாத்திரமா? உயிர்களால் காயமுற்றவர்களால் மாத்திரமா ஒரு குற்றச்செயலை அளவிட முடியும்? அந்த குற்றச்செயலால்
சமூகம் இரண்டாக பிளவுபட்டது. முஸ்லிம் மக்களால் வீதியில் இறங்கி நடக்க முடியாத நிலை ஏற்பட்டது. அதனால்தான் அதனை கேள்விக்குட்படுத்தவும் வேண்டியிருக்கிறது. நீங்கள் எங்களிடம் நியாயத்தை கேட்டீர்கள். இது பற்றி விசாரணைகளை மேற்கொண்டு சரியான குற்றவாளிகளை நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவோம் என நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கூறுகிறோம்.